நம்ம எல்லாராலையும் ஷார்ட்டா எல்சியூன்னு அழைக்கப்படுற லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் உடைய அடுத்த கட்டம் என்ன? அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் எவர் ஒரு எல்சியூ படம் லோகேஷ் உடைய டைரக்ஷன்ல இல்லாம வேற ஒரு டைரக்டருடைய டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அது என்ன படம் அப்படிங்கிறது உங்கள நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும். நம்ம லாரன்ஸ் சாருடைய ஆக்டிங்ல ரிலீஸ் ஆக போற பென்ஸ் படம் தான் அது. அண்ட் அந்த படத்தை ரெமோ சுல்தான் மாதிரியான படங்கள் எடுத்த பாக்கியராஜ் கண்ணன் தான் டைரக்ட் பண்ண போறாரு. அண்ட் இந்த படத்துக்கு சாய் அபேகர் தான் மியூசிக் பண்ண போறாரு. ஸோ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றது நம்ம டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் தான். ஸோ அவருடைய ஜி ஸ்குவாட் பிக்சர்ஸ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. அண்ட் என்ன கேட்டால் லோகேஷ் அவருடைய சினிமேட்டிக் யூனிவர்ஸ்க்காக ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. பட் அவர் பண்ணதுலேயே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா இந்த படத்தை அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் நான் இந்த மாதிரி சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா, இது வரைக்கும் எல்சியூங்கிற யூனிவர்ஸ்லேருந்து 3 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 3 படங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்னதான் ஒரு காமன் ஃபேக்டரா இந்த 3 படத்துக்கும் லோகேஷ் கனகராஜ்ன்ற ஒரு ஆள் இருந்தாலுமே, இப்போ லியோ படத்துலேருந்து ஒரு சீன் எடுத்துகிட்டு போயிட்டு கைதி 2ல வைக்கணும் அப்படின்னா லியோவுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு வந்து இவங்க என்ஓசியை கிளியர் பண்ணி விடணும். ஸோ என்ஓசியை இவங்க கரெக்டாக கிளியர் பண்ணால் மட்டும்தான் லியோலேருந்து ஒரு சீன் எடுத்துகிட்டு போயிட்டு கைதி 2ல வைக்கிறதுக்கு 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ வந்து அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் இதனால தான் பென்ஸ் படத்தை லோகேஷ் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்றப்போ இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா லோகேஷே இந்த மாதிரியான ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஸோ இந்த படத்தில் இருக்கக்கூடிய சீனை வந்து அப்கமிங் எல்சியூ மூவிஸில் அவர் எந்த படத்தில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லோக்கி யாருக்கும் காசுலாம் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. அதனால தான் இது ஒரு நல்ல மூவ்னு நான் சொல்ல வரேன். அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் எல்சியூக்குள்ளே வர்றதுனால இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே இந்த படத்துடைய ரிலீஸ் நெருங்க இந்த படத்துலேருந்து வர எல்லா அப்டேட்ஸையுமே டீகோடிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் கிளம்பி ஸோ அவங்களே இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அண்ட் லோகேஷ் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. ஸோ பென்ஸ் படத்தில் வந்து எல்சியூ கேரக்டர்ஸுடைய ரெஃபரன்ஸ் இருக்குன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ எல்சியூக்குள்ளே ஒரு படம் வருது அப்படின்னாலே கண்டிப்பாக எல்சியூ கேரக்டர்ஸுடைய ரெஃபரன்ஸ் வந்து அந்த படத்தில் இருக்க தான் போகுது. அண்ட் என்ன கேட்டால் ரெஃபரன்ஸ்க்கு பதிலாக ஏதாவது ஒரு ஆக்டருடைய கேமியோ இருந்ததுன்னா கண்டிப்பாக இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், சப்போஸ் இந்த படமே கலெக்ஷன் வைஸ் வந்து 300 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகிற கைதி 2ல எல்லா எல்சியூ கேரக்டர்ஸுமே உள்ளே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி லோகேஷ் ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படி எல்லா கேரக்டர்ஸுமே அந்த படத்தில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் இயர் எல்சியூலேருந்து 2 படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பென்ஸும் செகண்ட் ஹாஃபில் கைதி 2வும் ரிலீஸ் ஆகிடும். அண்ட் இப்போ ஆகஸ்ட் 14 வந்து கூலி ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா கைதி 2 உடைய ஷூட்டிங்கை ரொம்ப சீக்கிரமாகவே லோகேஷ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவார். அண்ட் நம்ம சூப்பர் ஸ்டாருடைய கூலியை பொறுத்த வரைக்கும் கூலியுடைய அவுட்புட் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எனக்கு கூலி மேலே பயங்கர கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி லோகேஷ் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா கூலி பண்ணும்போது எனக்கு பெருசாக எந்த ஒரு ப்ரெஷரும் ஃபீல் ஆகலை. எனக்கு நிறையவே டைம் இருந்தது. எனக்கு இருந்த ஒரே ஒரு ப்ரெஷர் என்ன அப்படின்னா, நான் எல்லா ஸ்டேட்லேருந்துமே பெரிய பெரிய ஆக்டர்ஸை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள நான் டிசப்பாயின்மெண்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல மட்டும்தான் ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருந்தேன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் லோகேஷ் கனகராஜ் இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்றதுனால நிறைய பேர் இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஸோ ட்விட்டர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேன் வரை வந்து கொளுத்தி போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா கூலிக்கு முன்னாடி லியோ படத்தில் விஜய் சாரோட சேர்ந்து தான் லோகேஷ் வந்து ஒர்க் பண்ணாரு. அந்த படத்தில் விஜய் சார் வந்து ஏகப்பட்ட ப்ரெஷரை வந்து லோகேஷ் மேலே போட்டுட்டாரு. பெருசாக ஃப்ரீடம் கொடுக்கலன்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து கலாச்சிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் சார் அந்த மாதிரி பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா படம் பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரிஞ்சுது விஜய் சார் வந்து ஸ்டோரியில் கை வைக்கல. ஸோ லோகேஷ் என்ன சொல்லியிருக்காரோ அதை அப்படியே பண்ணியிருக்காருங்கிறது மூவி பார்க்கும்போதே நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சுது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாருமே அதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். லோகேஷ் மென்ஷன் பண்ண வந்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமை தான் மென்ஷன் பண்ண வந்தாரு. ஏன்னா கூலி பண்ணும்போது லோகேஷ்க்கு வந்து நிறைய டைம் இருந்தது. ஏன்னா கூலியுடைய ஷூட்டிங் மொத்தமாக முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க ரிலீஸ் டேட்டே அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் லியோவை பொறுத்த வரைக்கும் அவங்க டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் விடும்போதே ரிலீஸ் டேட் இதுதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒருவேளை லியோவுடைய ரிலீஸ் டேட்டை வந்து அவங்க முன்னாடியே சொல்லாமல் கொஞ்சம் லேட்டாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக லியோவுடைய அவுட்புட் வந்து இன்னும் பெட்டராக வந்திருக்கும். அண்ட் நான் அவுட்புட்னு மென்ஷன் பண்ண வரது வந்து அந்த செகண்ட் ஹாஃபில் வர ஃப்ளாஷ்பேக் போர்ஷன், அதுக்கப்புறம் அந்த கார் சேசிங்கில் வர விஎஃப்எக்ஸ். ஸோ அதிலலாம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே கூலிக்கும் லியோக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸு. கண்டிப்பாக லியோவில் பண்ண தப்ப லோகேஷ் வந்து கூலியில் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ கூலிலேருந்து இது வரைக்கும் வந்த எல்லா அப்டேட்டுமே ஃபேன்ஸை பயங்கரமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணியிருக்கு. அந்த அப்டேட்ஸ் எதுவுமே பெரிய அப்டேட்டாக இல்லைனாலுமே பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அந்த படம் மேலே கிரியேட் பண்ணி விட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கூலிலேருந்து அடுத்து வரப்போகிற அப்டேட்ஸ் எல்லாமே எப்படி இருக்க போகுதுன்னு. அண்ட் ஃபைனலாக லோகேஷ் அட்டன் பண்ண அந்த இன்டர்வியூவில் லியோ 2 வருமா வராதா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கும்போது கண்டிப்பாக லியோ 2 வரும் அப்படின்றது தான் லோகேஷ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போதைக்கு விஜய் சார் வந்து சினிமா விட்டு விலகிட்டாரு. அதனால வந்து இப்போ நான் கைதி 2ல லியோ கேரக்டரை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் விஜய் சாரால் வந்து ஆக்ட் பண்ண முடியல அப்படின்னா நான் லியோன்ற நேமை யூஸ் பண்ணாலே போதுன்றது தான் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த லியோ கேரக்டர் வந்து எல்சியோடைய ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர். ஸோ ஆல்ரெடி அந்த கேரக்டருக்காக ஒரு படம் பண்ணியாச்சு. அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி அசால்ட்டாக அந்த கேரக்டரை வந்து எல்சியூக்குள்ளேருந்து நான் வெளியில் எடுப்பேன்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அண்ட் நான் எங்கே போனாலுமே என்கிட்ட எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா லியோ 2 எப்போ வரும் அப்படின்ற ஒரு கேள்வியை தான் கேட்குறாங்க. பட் ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா
நான் லியோ 2 பண்ணணும்னு நினச்சதை விட மாஸ்டர் 2 பண்ணணும்னு நினச்சது தான் அதிகம்ன்ற மாதிரி லோகேஷ் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா நான் டிசைன் பண்ண கேரக்டர்ஸில் எனக்கு பர்சனல் ஃபேவரட்டான ஒரு கேரக்டர் அப்படின்னா அது அந்த ஜேடி கேரக்டர் தான். ஸோ அந்த கேரக்டரில் தான் நான் விஜய் சாரை திரும்பவும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். நான் ஆல்ரெடி மாஸ்டர் 2 உடைய ஸ்கிரிப்ட் வரைக்கும் முடிச்சிட்டேன். அண்ட் மாஸ்டர் 2 உடைய கதையுமே நான் விஜய் சார் கிட்ட நரேட் பண்ணிட்டேன். மேபி ஒருவேளை ஃபியூச்சரில் நான் விஜய் சாரை வச்சு திரும்பவும் படம் பண்ணுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அப்படின்னா நான் லியோ 2 பண்ணுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு மாஸ்டர் 2 தான் பண்ணுவேன்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, இது வரைக்கும் நம்ம கேட்டவுனில் இருக்கக்கூடிய பெரிய ஆக்டர்ஸில் பார்ட் 2 படம் பண்ணாத ஒரே ஆக்டர் வந்து நம்ம விஜய் சார் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆக்டருக்கு அடுத்தவருக்கு இருக்கிற பார்ட் 2 படங்களுடைய லைனப்பை பாருங்களேன். லியோ 2, மாஸ்டர் 2, த கோட் வர்சஸ் ஓஜின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட படங்கள் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் அந்த மனுஷன் வந்து சினிமா விட்டு போயிட்டாரு. அண்ட் அதுதான் எனக்கு ஒரு பெரிய வருத்தமான விஷயமாவே இருக்குது. அண்ட் ஃபைனலாக லோகேஷ் கிட்ட அந்த இன்டர்வியூவில் கேட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, ரோலெக்ஸ் உடைய படம் எப்போ வரும் அப்படின்றது தான். அண்ட் அந்த கேள்விக்கு லோகேஷ் சொன்ன பதில் என்னன்னா, கண்டிப்பாக ரோலெக்ஸ் படம் நான் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ அந்த படம் பண்ண அப்படின்னா அது ஒரு ஸ்டாண்ட் லோன் படமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்கிற ஒரு பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, நீங்கள் எப்போ வேணாலும் ரோலெக்ஸ் படம் பண்ணுங்க. ஆனால் கண்டிப்பாக அது சூர்யா சாருடைய 50வது படமாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அண்ட் ஃபைனலாக எல்சியூலேருந்து அடுத்து வரப்போகிற படங்களில் எந்த படத்துக்காக நீங்கள் பயங்கரமாக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.